அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை. கதையின் தலைப்பு பெட்டி வண்டி. கதையாசிரியர் திங்களூர் ஜெகரட்சக ரங்கநாதன். கதைப்பதிவு ஏப்ரல் 2, 2021. 1999 வெளியான சிறுகதை. இதோ இந்த புளியமரத்தின் கீழே ஆரங்கள் போன மூலிக்கால்கள், விரிந்து பிளந்த மூக்கண்ணனை, கிழிந்த கூண்டு, இந்த லட்சணங்களோடு சீந்து வாரற்று கிடைக்கிறதே இந்த வண்டிதான். என்ன சம்பவங்களையெல்லாம் ரத்தினசாமிக்கு நினைவு ஓட்டுகிறது. இந்த பெட்டி வண்டி, ஆம், இது பெட்டி வண்டிதான். வில் வண்டி, மைனர் வண்டி. மைனர் என்றால் வயசாகாத குட்டி என்று அர்த்தம் அல்ல. குஷியான பணக்காரர் வாலிபர்களை மைனர் என்பார்கள் இல்லையா? அந்த மாதிரி மைனர்களுக்குரிய ஒரு வண்டியாகத்தான் இது உருவாயிற்று, விளங்கியது ஒரு காலத்தில். இதை பார்க்கும்போது அவள், அந்த கோமளமான ரூபாவதி, அந்த முகம், கண்ணழகு, அந்த கண்மணியிலிருந்து புறப்பட்ட ஒளி நினைவு வருகிறது. வெறும் நினைவா? வேதனை, ஒரே வேதனை. ஐயோ, ஏன் இந்த வண்டி இன்னமும் இங்கே கிடைக்கிறது? ஏன் அடியோடு அழியவில்லை? இதை செய்தவன் போய்விட்டான், இதன் உரியவர் போய்விட்டார், அவள் போய்விட்டாள். பூமியில் படியும் களங்கமெல்லாம் மடிந்தோ மட்கியோ நீரில் கலந்தோ காற்றில் பறந்தோ போய்விடுகிறது. ரத்தினசாமிக்கு நினைவு வரும் களங்கத்திலே இந்த வண்டியும் அவனும் தான் மிச்சம். களங்கமா? சி, அப்படி ஒன்று உண்டா? உண்டானால் அதற்கு நிலைப்பு உண்டா? ஒன்றுமே அறியாத குருட்டுத்தனத்தோடு தான் எல்லா உலகத்துக்கும் பிரபஞ்ச சுழலுக்கு வருகிறோம். எங்கிருந்துதான் வருகிறோம் என்று தான் சொல்ல முடியுமா? நீரிலே காற்று புக உண்டாகும் நீர் குமிழியா? மனித பிறவி. ஒன்றுமே புரியவில்லை. புரிந்தவரோ புரிந்தது போல் பேசுபவரோ சொல்வதையும் நம்ப முடியவில்லை. பிரபஞ்சம் பொய்யா மெய்யா? பொய்யிலே களங்க முட்டாது, பொய்யே களங்கத்தானே, அதிலே களங்க முட்டாது. இரண்டரை கலந்து விடும் உலகம் மெய்யா? மெய்க்கு களங்கமே இல்லை. உலகம் பொய்யல்ல, பொய்யல்ல மெய்யல்ல. இரண்டும் கலந்த ஒன்று வெளிப்பட தெரிவதெல்லாம் பொய், உள்ளே மறைந்திருப்பவையெல்லாம் மெய். ரத்தினசாமிக்கு இப்படியெல்லாம் என்னவோ வேதனையும் வேதாளமுமான சிந்தனைகள் மூலி வண்டியை கண்டதும் உண்டாயின. இதன் மேலே கவிந்திருக்கும் புளியமரம் கூட சாக்கு சாக்காய் பழம் முதிர்ந்த காலம் போக இப்போது நரைத்து திரைத்து விறகாக தயாராகி மொட்டையிட்டு நிற்கிறது. இதுதான் பிரபஞ்சத்தை விஞ்சும் அற்புதம். இந்த புளிய மரத்திலிருந்து உதிரும் பழங்களை காலையிலே பல நாள் புன்னகை தவள் முகத்தோடு அவள் வந்து பொறுக்கி கொண்டு போவதை அவன் பார்த்திருக்கின்றான். அவன் கூட சில சமயம் இப்படி பொறுக்குவதில் அவளுக்கு உதவி இருக்கின்றான். அப்போதெல்லாம் பிந்திய சம்பவங்கள் நேரும் என்று அவனுக்கு துளி கூட தெரியாது. ஒருவேளை அவளுக்கு தெரிந்திருக்குமோ? பிந்திய சம்பவங்களுக்கு ஏதுவான எண்ணம் ஏதும் அவள் உள்ளத்திலே அப்போதே எழுந்திருக்குமோ? எப்படி? ஒரு நாளும் இல்லை, சாத்தியமே இல்லை, அது நிச்சயம். தோட்டத்தில் மேயும் பசுவை துள்ளி தொடர்ந்து வரு கன்று குட்டி போல் அவளுடைய சிறுமகள் சரசுவும் அவள் சேலை முண்டானையை பள்ளியில் வைத்து கடித்தபடி அவளோடு கூடவே வரும் காட்சியை தான் மறக்க முடியுமா? அந்த பெண் சரசு இப்போ எங்கே எப்படி வாழ்கிறாளோ அது தெரியவில்லை. யாரை கேட்டாலும் புலனாகவில்லை. அக்கம் பக்கத்தில் அன்றைக்கு இருந்த எவரையும் இப்போது காணவில்லை. குமார் 30 வருஷத்துக்கு பிறகு ஊருக்கு திரும்பி வந்தாள். முன்னே பழகிய முகம் ஒன்றை கூட காண முடியாமல் போய்விட்டது. இதுதான் உலகம். அழகான பொருள் அழியாதா? என்றுமே ஆனந்தம் தருவதால் தெய்வப்பதுமை போல் இருந்த அவள் ஏன் அழிந்தாள்? சாலைக்கு அழகு தரும் ஒளிமரம் போன்ற இந்த வண்டி ஏன் இப்படி சிதைந்து கிடக்கிறது? பச்சை பசேல் என்று இலையும் பூவும் காயுமாய் நின்ற இந்த புளிய மரம் கூட இப்படி கொம்பொடிந்து தரிப்பட்டு வந்திருப்பதேன்? அழகு சாஸ்வதமா? பொய் பொய் பொய். இந்த பெட்டி வண்டியை செய்த ஆசாரி சோம்பேறி சாந்தப்பன். இந்த புளிய மரத்தடியிலே தான் இந்த வண்டி உருவாயிட்டு. ஊரிலே தொழிலாளர்களின் அந்த காலத்து வழக்கம் இப்போது அப்படியே தான் இருக்கிறதோ அல்லது மாறிவிட்டதோ? ரத்தினசாமிக்கு தெரியாது. இன்றுதான் அவன் இங்கே வந்தான். எல்லோருக்கும் அந்நியனாக இருக்கின்றான். முன்னே ஊர் முழுக்க எல்லோருக்கும் அவனை தெரியும். ஊருக்கு செல்ல பிள்ளை என்று கூட அவனை சொல்லலாம். அப்படித்தான் எல்லாரும் ரத்தினுவை வைத்து கொண்டாடினார்கள். கடைசியிலே விழுந்த தேவதூரனை போல் அவன் ஊரை விட்டு வெளியேறினான். எங்கேயாவது மூளை முடிக்கிலே அவனுக்கு பழகிய பழைய முகங்கள் கிழட்டு தட்டி கிடக்குமோ என்னவோ? இனிதான் தட்டுப்பட வேண்டும். தச்சு கொல்லு பொன் வேலை இவையெல்லாம் செய்யும் ஆசாரிகளுக்கு சரி, சலவை சவரம் இவை செய்யும் தொழிலாளர்களுக்கும் சரி, சாதாரண வேலைகளுக்கு ஊரிலே யாரும் கூலி கொடுக்க வழக்கமில்லை. அறுவடை காலத்திலே அவர்களுக்கு நிறைய வர்த்தனை பெறுவார்கள். திருவிழாக்கள், கல்யாண கார்த்தி, பண்டிகைகள் முதலே விசேஷ நாட்களில் அவர்களுக்கு பல வருமானங்கள் உண்டு. ஏற்காலுக்கு ஓட்டு போட வேண்டும், எருவண்டி சக்கரத்துக்கு பட்டம் மாட்ட வேண்டும் என்ற மாதிரி சகஜமான வேலைகளை எல்லாம் செய்வது ஆசாரிமார் கடமை. ஆனால் இதற்கு ஒரு வண்டியை செய் என்றால் அதற்கு கூலி கொடுத்தாக வேண்டும். வேலை பட்டறையிலும் சரிதான், அறுவை களத்திலும் சரிதான். சாந்தன் பெரிய சோம்பேறி. வேலைக்கு மழுப்புவான், வர்த்தனை கேட்க போக மாட்டான். அவனுடைய மனைவி மக்கள் தான் ஏதோ யாசகம் கேட்பது போல் கொஞ்சம் வர்த்தனை வாங்கி வர வேண்டும்.
ஊர் சமுதாய நிலத்தில் அவன் குடும்பத்துக்கு சிறிது பங்கு உண்டு. அதன் வெள்ளாமையை கொண்டுதான் என்னவோ கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி குடித்து வந்தது அந்த குடும்பம். சாந்தப்பனுக்கும் குருமூர்த்திக்கும் ஒரு சமயம் ஒரு சவால் வந்தது. ரகசியம் என்னவென்றால், சாந்தப்பனை வேலை செய்யும்படி தூண்ட சவால்தான் சரியான யுக்தி என்பது குருமூர்த்திக்கு தெரியும். ஊரிலே கௌரவமான பெரிய மிராசுதார் குருமூர்த்தி. பெரிய என்றால் பல வேலி குடித்தனக்காரர் அல்ல. கொங்கணச்சேரி கிராமத்தில் அவர்தான் பெரிய மிராசுதார். 2.5 வேலி நிலம் அவருக்கு உண்டு. ஒரு வேலி நிலத்துக்கு மேல் உடையவர் மற்ற யாரும் அங்கில்லை. எல்லோருக்குமே குருமூர்த்தியிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டு. அவர் பெரிய மிராசுதார் என்பதால் அல்ல, குணசீலர் என்பதனால்தான். யாரையும் ஒரு வார்த்தை தவறாக பேச மாட்டார். தெய்வ பக்தர், ஒரு விதத்தில் வேதாந்தி என்றே சொல்ல வேண்டும். முறையாக அதிகமாக படித்தவர் இல்லை. சொல்லப்போனால் 2ஆம் வகுப்பு மேல் பள்ளியில் படிக்கவே இல்லை. ஆயினும் பல புஸ்தகங்களை அவருடைய அலமாரியில் பார்க்கலாம். எல்லாம் பெரும்பாலும் சோஸ்திரங்களும் வேதாந்தபரமான நூல்களாகவே இருக்கும். வெறும் வளரி கதையெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. நுட்பமான கலைகளை அவர் பயின்றதுனால் நிச்சயம் அவருக்கு புரிந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் வியர்த்தம் என்பது அவனுடைய எண்ணம். எனவே அவை பற்றிய நூல்களையும் அவர் நாடவில்லை. சித்தர் தாயுமானவர் பட்டினத்தார் பாடல், ஆஞ்சநேயர் பராக்கிரமம், விநாயகர் மான்மியம், திருவிளையாடல், புராணம், தனிப்பாடல் திரட்டு, இந்த மாதிரி புஸ்தகங்களை அவரிடம் ஏறலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக தஞ்சை பகவத்கீதை வசனமே அவருக்கு மிகவும் பிடித்தமான புஸ்தகம். அதை அவர் திரும்ப திரும்ப படித்திருந்தார். ஆனால் அந்த புஸ்தகத்தை தான் யாரோ இரவல் வாங்கி கொண்டு போய் திரும்பி கொடுக்கவில்லை. அது போனது ஒரு துரதிருஷ்டம் என்றே அவர் கருதினார். கேட்டபோதெல்லாம் இல்லை என்னாது. காலரை பணாங்காசு சாந்தப்பனுக்கு கொடுப்பவர் குருமூர்த்தி தான். ஆனாலும் அவரை அவர் கேலி செய்து கொண்டே இருப்பார். அவர் வீட்டுக்கு சித்திர கொடியும் சுவாமி புருவங்களும் அமைத்த அலங்கார நிலப்படியை செய்வதன் சாந்தப்பன் தான். ஆனால் அவனுக்கு அறியாமல் அந்த நிலைப்படிக்கு கீழே குடும்பத்துக்கு சிரேயசத்தை தருவதற்காக சில நவரத்தனங்களை அவர் போட்டு வைத்தது ரத்தனசாமிக்கு தெரியும். அந்த தொழிற்சாலைகளிலும் சாந்தப்பன் பயிலவில்லை. அந்த நாளில் அந்த வழக்கம் ஏது? அவன் கண் கண்டதை கை செய்யும். அப்படியே சொல்வது கூட சரியல்ல. கண் கண்டதன் குறைகள் எல்லாம் நீங்கி கற்பனையோடு அற்புதமாய் புதுமை படைக்கும் திறன் வாய்ந்தது அவனது கை. சோம்பேறி சாந்தப்பனுக்கு என்ன தெரியும்? ஸ்லீப்பர் கட்டை செய்வான். வேலை செய்ய முடியாத கிழுவை கட்டையில் கூட அதை செய்து விடுவான். கேட்டால் அது மிக லேசு, கண்ணுக்கு குளிர்ச்சி என்றெல்லாம் வர்ணிப்பான். ஆனால் ஒரு பெட்டி வண்டி செய்ய தெரியுமா? பெட்டி வண்டி என்று ஒரு நாள் சொன்னார் குருமூர்த்தி. அதையே சவாலாக மதித்து வேலைக்கு ஆயத்தமாகிவிட்டான் சாந்தப்பன். மரைக்கட்டைகளையும் ஆணி, பிரம்பு, மெழுகுச்சிலை, ரெட்டுவில், கண்ணாடி முதலிய சாமான்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக குருமூர்த்தி வாங்கி போட்டார். உதவிக்கு ஆட்களை அமர்த்தி கொடுத்தார். அவர்களை எல்லாம் கூலி உண்டு. சாந்தப்பன் மாத்திரம் ஒரு கூலியும் பேசிக் கொள்ளவில்லை. குருமூர்த்தியிடம் சாந்தப்பன் கூலி வாங்கி கொள்வதா? அவர் அவனுடைய வள்ளல், அவன் அவருடைய கலைஞன். ஆனால் அவர் கொடுக்கும் பணத்தை எல்லாம் விட பேஷ் சாந்தப்பா என்று அவர் புகழ்ந்து 2 வார்த்தை சொன்னால் அதுவே அவனுக்கு பெரும் பரிசு. எந்த காலத்திலுமே தான் குருமூர்த்தியின் வீட்டில் சாந்தப்பனுக்கு சர்வ உபசாரம் நடக்கும். வேலை செய்யும் காலத்தில் கேட்க வேண்டுமா? காபி, பலகாரம், சாப்பாடு எல்லாம் அவனுக்கு அங்கேதான். ஆனால் அவற்றில் அவன் பூர்ணமாக ரசித்து அனுபவிக்கவில்லை. பட்டினியோடு வேலை செய்வதில் தான் அவனுக்கு அதிக இஷ்டம். சுட சுட சரியான நேரத்தில் எதையும் அவன் உண்டதில்லை. எடுத்த வேலையை முடித்துவிட்டே ஏதுவானாலும் உண்பான். அதற்கு எல்லாம் ஆறி ஆவலாய் போய்விடும். பெட்டி வண்டி வேறு சீக்கிரத்திலே ஒரு பெற்றது. 4 மாதத்துக்கெல்லாம் அசலூரிலே ஒரு கல்யாணம். அதற்கு என் வண்டியில் தான் குருமூர்த்தி ஐயா போக வேண்டும் என்று சொன்னான் சாந்தப்பன். அப்படியே தயாராகிவிட்டது பெட்டி வண்டி. கூண்டு கட்டி பெயிண்ட் எல்லாம் 3 கோட்டிங் கொடுத்தாயிட்டு. கூண்டிலே பச்சை, சிவப்பு, மஞ்சள், நீலம், ஊதா முதலிய வர்ண கண்ணாடிகள் பதித்தாயிட்டு. கூண்டுக்கு மேலே வர்ணம் கொண்ட அழகான சித்திரங்களை தன் கையாலே தீட்டினான் சாந்தப்பன். ஓவியத்தில் கூட வல்லவன் தான் அவன். பேஷ், ஜோரான பெட்டி வண்டி, பலே வேலைக்கார சாந்தப்பன் என்றார் குருமூர்த்தி. சாந்தப்பன் மீசைக்காரன் அல்ல. ஆனால் மீசை இருக்க வேண்டிய இடத்தை அவன் தடவி கொண்டான். இப்படி அந்த பெட்டி வண்டி உருவான காலத்தில் சரசு சின்ன குழந்தை அல்ல. அவளுக்கு பிறகு 8 குழந்தைகள் பிறந்திருக்க வேண்டிய அளவு அவள் வளர்ந்து விட்டாள். சரசின் வயசு 11. அப்படியாயிருந்தும் அவளுக்கு பின் அவள் அம்மா சிவகாமி கருத்தரிக்கவே இல்லை. ஒரு பிள்ளை குழந்தை பிறந்திருக்கலாகாத பாழும் தெய்வம், குருட்டு தெய்வம் ஏன் அவளுக்கு இந்த குறையை வைத்தது? இதனால் தானே ஐயோ, நினைக்கவும் பதறுகிறதே. ரத்தினத்தின் அப்பாதான் அந்த ஊர் பள்ளிக்கூடத்து வாத்தியாராக வந்திராமலே போயிருக்கப்படாதா? எத்தனையோ ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. இந்த ஊரில் அது இல்லை என்று யார் அழுதார்கள்? இங்கேயும் அது இல்லாது போயிருந்தால் எவ்வளவு மேலாக இருக்கும். அப்பா வாத்தியார். அதனாலே ரத்தனசாமி இங்கே வந்து வாழ நேர்ந்தது. குருமூர்த்தியோடு சிநேகமாக நேர்ந்தது. அவருடைய தம்பி போல் உறவாட நேர்ந்தது. அவன் வேதாந்தி.
ஆனால் ரத்தினசாமியின் விதண்டவாதங்களை எல்லாம் கேட்டு அவனுக்கு பதில் சொல்வதில் அவருக்கு ஒரு ஆனந்தம். விளையாட்டிலே கூட குருமூர்த்தி ஒழுங்கு பெறல மாட்டார். ஆயினும் சீட்டாடும் போது ரத்தினம் செய்யும் தில்லு முள்ளுகளை எல்லாம் கண்டு அவர் மகிழ்வார். ரத்தினம் புத்திசாலி, ஆனால் அதிலே திண்ணை அளவு கோணல் புத்தி கலந்திருக்கிறது என்பது அவர் கருத்து. எந்தவிதமான முரட்டு காரியத்துக்கும் ரத்தினத்தை தான் அவர் கூப்பிடுவார். அவர் என்ன, அவர் மனைவி சிவகாமியை தான் கூப்பிடுவாள். கிணற்றில் விழுந்த செம்பை கயிற்றின் துணை கொண்டு இல்லாமல் இறங்கி எடுக்க வேண்டுமா? தென்னை மரமேறி 4 இளநீரை பறித்து போட வேண்டுமா? எப்பேற்பட்ட சண்டிக்காலை பூட்டிய வண்டியையும் சல்லியன் மாதிரி லாவகமாய் சாரத்தியம் செய்ய வேண்டுமா? எதற்கு ரத்தினசாமி தயார். ஆமாம், அப்படி வண்டி ஓட்டியதால் தானே வந்தது வினை. வண்டி பூர்த்தியாகிவிட்டது. கல்யாணத்துக்கு புறப்பட வேண்டிய நாளைக்கு முந்திய நாள் மாலை சிவகாமி ஒரு குடத்தை இடுப்பில் வைத்துக் கொண்டு குடிநீர் கிணற்றுக்கு புறப்பட்டாள். ஊர் பொதுமக்களின் சௌகரியத்துக்காக அதிலே இப்போது புதிதாய் பம்பு குழாய் போட்டிருந்தார்கள். ஆகவே அவள் தாம்பு கயிறு எடுத்து செல்லவில்லை. குடத்தை ஒரு கையால் அணைத்து மறு கையால் அழகாய் பிடித்துக் கொண்டு மெல்ல மெல்ல அவள் நடந்தாள். ரத்தினு, பார்த்தாய் அண்ணியை? பாலகிருஷ்ணன் இடுப்பில் வைத்த யசோதை போவதை. பாவம், பிள்ளை குழந்தை இல்லை என்று பெருங்குறை இந்த யசோதைக்கு என்று கேலி செய்தார் குருமூர்த்தி. மனைவியை இப்படி தமா செய்வதிலே அவருக்கு ஒரு குஷி. அவளுடைய ஏக்கத்தின் பரிமாணத்தை அவர் அறியவில்லை. உள்ளே கொந்தளித்துக் கொண்டிருக்கும் எரிமலையின் உஷ்ணத்தை சாந்தமான சமவெளியில் இருப்பவன் எப்படி அறிவான்? இனி உனக்கு பிள்ளையே பிறக்காது என்று ஒரு நாள் கனவில் வந்து சிவபெருமான் அவருக்கு சொல்லிவிட்டாராம். சிவகாமியிடம் தாம் இதை தெள்ள தெளிய தெரிவித்து விட்டதாக சொல்லி சிரித்தார் குருமூர்த்தி. என்ன துர்ப்பாக்கியம்! நிராசை என்பது நீட்டு போன நெருப்பல்ல என்று அவர் அறியவில்லை. அது நீட்டு பூத்த நெருப்பும் காற்றடித்ததும் கிளர்ந்து கனன்று ஜவாலை ஆகிவிடுமே. ஆகிவிட்டதே அந்த தீ, இதோ இன்றி கூட எரிகிறதே. கல்யாணத்துக்கு புறப்பட்டாயிற்று. தெருவிலே இருந்த 2-3 குடும்பங்கள் வண்டிகளை கட்டி கொண்டு புறப்பட்டன. எல்லோருக்கும் ஒன்றுக்குள் ஒன்று உறவினர்கள் தான். ரத்தினம் சம்பந்தம் இல்லாதவன். ஆனால் அவன்தான் குருமூர்த்தியின் குடும்பத்திற்கு உற்ற துணைவனாகிவிட்டானே. குருமூர்த்தியின் ஆஸ்தான கலைஞன் சாந்தப்பன், ஆஸ்தான புலவன் ரத்தினசாமி இருவரும் கூடவே புறப்பட்டார்கள். ரத்தினத்தின் அப்பாவுக்கு அவன் ஒரு தருதலை. கட்டுக்கடங்காத பிள்ளையை வெட்டி போட்டால் என்ன என்று அவன் இல்லாத சமயத்திலெல்லாம் அவர் திட்டிக் கொண்டிருப்பாரே ஒழிய நேரிலே ஒன்று செல்வதில்லை. எந்த விதமாகவும் அவளை கண்காணிப்பதில்லை. இப்போதுதான் அவன் உச்சி குடுமியாயிருக்கின்றான். அப்போதெல்லாம் அவன் தலையிலே கட்டு குடுமி, பாதி தலைக்கு மேலே அது பரவி இருக்கும். அதற்கு முன்னே சன்னமாக கன்று குடுமி வைத்துக் கொண்டிருப்பான். அதை பார்த்து அவன் அப்பாவுக்கு எரிச்சலாய் வரும். இந்த பயலின் கேராவும் கிருதாவும் என்று அவர் பெருமூச்செறிவார். கன்று குடுமிக்கும் கிருதாவுக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியாது. சரியான வாலிபம். 25 வயசு. ரத்தினம் டில் பஜார் தைலந்து பூசி வருவான். தலையிலே அடர்த்தி இல்லாது மயிர் சொற்பமாக இருந்தாலும் முடிச்சு புஸ் புஸ் என்று விலத்தியாய் பெருசாய் இருக்கும்படி தழுக்காக முடிந்து கொண்டை ஊசியை செருகிக் கொள்வான். சில சமயம் பெண்களைப் போல் செருக்கு கொண்டையும் போட்டுக் கொள்வான். கோதி வாரி விட்ட மயிர் பறக்காது. ஆனாலும் அதை படிய வைக்கும் கமான் வளைப்பு சீப்பு அவன் தலையிலே எப்போதும் அலங்காரம் பொருளாய் அமர்ந்திருக்கும். மஸ்லின் ஜிப்பா, வெண்பட்டு அங்கவஸ்திரம், இடுப்பிலே அழகாக கட்டமிட்ட வர்ணை கைலி, நெற்றியிலே சன்னமாக வாசனை சாந்து போட்டு எப்போதும் வெற்றிலை மென்று சிவந்திருக்கும் அவன் உதடுகள், கதுப்பிலே புகையிலேயே கிள்ளி அடக்கி கொண்டு களை கயிற்றை கையிலே பிடித்தாளானால் ஓடாத மாடலம் இறக்கை கட்டி குதிரைகளை மாதிரி பறக்கும். அன்று இந்த பெட்டி வண்டியை அவன் தான் ஓட்டினான். அதுதான் பொல்லாத தீங்காய் முடிந்தது. குருமூர்த்தி இந்த பெட்டி வண்டியின் வெள்ளோட்டத்துக்கென்றே புதிதாக மிக அழகான ஒரு ஜோடி காளையை வாங்கினார். அவற்றுக்கு கொப்பி சதங்கை, மணிமாலை முதலிய அணிகள் எல்லாம் போட்டுவிட்டார். அந்த மாடுகளுக்கேற்ற சாரதி ரத்தினந்தான். என்னிடம் விதவிதமா போனு சாட்டைகளையும் கட்டிய தார்குச்சிகளும் உண்டு. மணி முடிச்ச சாட்டை, சன்னவார் சாட்டை, பூக்குஞ்சலான சாட்டை, இப்படி பல உண்டு அவனிடம். சாட்டையோடு கருப்பு குடை ஒன்றை வண்டியோடும் சாதனமாக சில சமயம் அவன் கையாளுவான். குடைக்கு முரலும் மாடுகள் விஷயத்தில் அவனுக்கு வெகு உற்சாகம். சாட்டை அடிக்கும் தார் குத்துக்கும் மசியாத மாட்டை விருக்கென்று குடையை விரித்து வெறித்தொட செய்யும் போது ஏதோ பாரசூட்டில் பறப்பது போல் அவனுக்கு ஆனந்தம் ஏற்படும். இந்த புது மாடுகளுக்கு புது சாட்டை போலவே குடையும் அவசியம் என்று அவன் எடுத்து வந்தான். அடே ரத்தினம், தார்குச்சியால் குத்தி இரத்த காயம் செய்து விடாதே, ஹத்திலே ஓட்டு என்று தொடக்கத்திலே எச்சரித்தார் குருமூர்த்தி. அந்த கவலை உங்களுக்கு வேண்டியதே இல்லை என்று உறுதி சொன்னான் ரத்தினம். தாரை சர் என்று குத்தி எடுக்க கூடாது. மென்மையாக குத்தி ஒரு திருகு திருகி எடுத்தால் பொட்டு ரத்தம் வராது.
தவறி வந்தால் சிறிது சாணத்தை தடவி விட்டால் போயிட்டு. இந்த தாருக்கு சிக்கலை பற்றி அவனுடைய சித்தாந்தம். ரத்தினம் வண்டி ஓட்டினான். அழகான பெட்டி வண்டி. அதில் அழகான பெண்களை உட்கார்ந்திருந்தார்கள். குருமூர்த்தி பின்வண்டி ஒன்றில் வந்தார். பெட்டி வண்டியின் முன் பாரம் பின் பாரங்களை எல்லாம் சரி செய்யும் போது சிவகாமி முன்பக்கத்தில் மூக்கணக்கு அருகே உட்கார வேண்டியது வந்தது. பெட்டி படுக்கை இவற்றோடு மற்ற 2 பெண்கள் அந்த வண்டியில இருந்தார்கள். சற்று பருத்திருந்த ஒருத்தி வண்டியின் நடுமத்திலே உட்கார்ந்திருந்தாள். அவள் சிவகாமியின் அத்தங்காள். கொஞ்சம் வாயாடி, சம வயசுக்காரி. வண்டிக்குள் இருந்த 3 பேருக்குள்ளும் அதிக அழகி சிவகாமிதான். முழுமதி போல் சற்று வட்டமான முகம், செக்கசவேல் என்றிருக்கும் அவள் மேனி, கருத்த கூந்தல், தானாக சுருண்டு சுருண்டு ஓவியன் எழுதிய லலிதா ரேகைகள் அடர்ந்து அலைமோதுவது போல் வளைந்து சென்றன. அவளுக்கும் ஒன்றும் அப்படி வயசாகிவிடவில்லை. 27ஓ 8ஓ தான் இருக்கும். கூந்தலை வாரி வகிடெடுத்து கால் வாங்கி பின்னி தொங்கவிட்டு பூச்செருகி கொண்டிருந்தாள். நெற்றியின் நடுவில் புருவங்களின் இடைக்கு சற்று மேலே பச்சை குத்திய பொட்டு ஒன்று துவங்கியது. அந்த பொட்டை மறைக்காமல் அதை ஒட்டினார் போல் அதற்கு கீழே ரம்யமான செஞ்சாந்து பொட்டு இட்டிருந்தாள். ஜரிகை கரை சிவப்பு ரவிக்கை, கரும்பட்டு சேலை, அதிக நகைகள் இல்லை. கழுத்திலே 2 வட சங்கிலி, கையிலே காப்பு, காதிலும் மூக்கிலும் மூளை இல்லாமல் சாதாரண நகைகள். ட்ரூ 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 ஹை என்று பூச்சாடை ஓங்கி இடது மாட்டில் வாலை முடுக்கினான் ரத்தினம். கொஞ்சம் துடியான மாட்டை தானே பெரும்பாலும் இடத்தில் கட்டுவார்கள். இது என்னவோ சற்று மந்தமாக இருந்தது போல் ஆரம்பத்தில் தோன்றியது. இடம் வலம் மாற்றி பார்க்கலாமா என்று எண்ணினான் ரத்தினம். இல்லை, கொஞ்ச தூரம் போனதும் சரியாகிவிட்டது. புது ஆளை கண்டு வெறிப்பு தனிய சிறிது நேரம் ஆயிட்டு போல் இருக்கிறது. வண்டிகள் ஓடின. பெட்டி வண்டி தான் எல்லாற்றுக்கும் முன்னே சென்றது. மற்ற வண்டிகளுக்காக சிறிது சிறிது தலைக்கயிறை இழுத்து பிடித்து மெதுவாகவே ரத்தினம் அதை ஓட்ட வேண்டியதாயிட்டு. வண்டியோ வில்வண்டி, பாதையோ சற்று ஈரம் பாய்ந்தது. மாடுகளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். உள்ளே உட்கார்ந்து சவாரி செய்தவர்களுக்கு மிகவும் சொகுசாகவே இருந்தது. அந்த பெண்கள் உற்சாகமாக தொண என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள். ரத்தினத்தின் காதிலும் அது விழுந்தது. பருத்த அத்தங்காள் சிவகாமியை ஓயாமல் ஏதாவது கேலி செய்து கொண்டே வந்தாள். சிவகாமிக்கு ஒரே ஒரு பெண் இல்லையா? இதனால் அவள் பெரிய சேட்டையாம். தனிமரம் தோப்பாகாதாம். ஒரு குழந்தை பிள்ளை பேரு அல்ல அல்லவா? குறைந்தபட்சம் ஒரு பெண்ணும் ஒரு ஆணுமாக 2 குழந்தைகளாவது ஒருத்தி பெற்றால்தான் பெண்மை பலித்ததற்கு சான்றாகுமாம். அதுவும் எப்படி? ரோஜா மாதிரி ஒரு பெண், ரத்தினம் மாதிரி ஒரு பிள்ளை. ரத்தினசாமி திடுகிட்டான். அவள் வேண்டுமென்றே அவனை ஜாடையாக குறிப்பிட்டுதான் பேசினாளோ என்ன குறும்பு! இந்த சமயத்தில் சிவகாமியின் ஒரு புஜம் அவன் மீது தீண்டியது. தவறை தன்னை அறியாமலே தான் தீண்டி இருக்க வேண்டும். அப்பாடா! அப்போது அவள் மேனி எப்படி நடுங்கியது! தன் முதுகை தீண்டிய புஜத்தின் அதிர்ச்சியால் அதை அவன் அறிந்து கொள்ள முடிந்தது. பிறகு தீப்பட்ட கொடி போல சற்றென்று அது விலகியது. ஆனால் ஆனால் அதுதான் ஆரம்பம். கொஞ்ச நேரம் கழித்து அது மறுபடியும் மெல்ல மெல்ல நெருங்கி அவன் மீது பட்டது, விலகியது. இப்படி பல முறை அவன் உணர்ச்சியிலே உள்ளத்திலே ஒரு லாகிரி பித்தம் ஏறிவிட்டது. உலகத்திலே சரி தவறு, நன்றி துரோகம். இந்த சமயத்தில் சிவகாமியின் ஒரு புஜம் அவன் மீது தீண்டியது. தவறி தன்னை அறியாமலே தான் தீண்டி இருக்க வேண்டும். அப்பாடா! அவள் மேனி எப்படி நடுங்கியது! தன் முதுகை தீண்டிய புஜத்தின் அதிர்ச்சியால் அதை அவன் அறிந்து கொள்ள முடிந்தது. பிறகு தீப்பட்ட கொடி போல சற்றென்று அது விலகியது. ஆனால் ஆனால் அதுதான் ஆரம்பம். கொஞ்ச நேரம் கழித்து அது மறுபடியும் மெல்ல மெல்ல நெருங்கி அவன் மீது பட்டது, விலகியது. இப்படி பல முறை அவன் உணர்ச்சியிலே உள்ளத்திலே ஒரு லாகிரி பித்தம் ஏறிவிட்டது. உலகத்திலே சரி தவறு, நன்றி துரோகம், நன்மை தீமை என்றெல்லாம் பகுத்து சொல்கிறார்களே, அந்த விவேகத்தை எல்லாம் நியாயங்களை எல்லாம் கடந்து அதீத நிலை ஒன்றில் அவன் உள்ளம் சிறகு முளைத்த குருவி போல் பறக்க தொடங்கியது. பிறகு நடந்ததெல்லாம் என்னவோ கனவு மாதிரி இருக்கிறது. அப்புறம் 500 நாள் தான். அவன் புலவத்தில் ஜீவனோடு உலவிய மனிதனாகவே இல்லையே. எங்கேயோ மேகத்தோடு மேகமாய் மிதக்கும் ஆவி போலதான் அவனுக்கு உணர்ச்சிகள் இருந்தன. அந்த நாட்களில் காதும் தலையுமற்று சின்ன பின்னமாக கனவை எப்படி ஒட்ட வைத்து உருவாக்கி காண முடியும்? கல்யாணம் முடிந்து எல்லோரும் திரும்பி ஊருக்கு வந்தாயிற்று. அப்போது கூட எவனோ குழந்தை காற்றில் பறக்க விட்ட காகித பட்டம் போல அவன் வீட்டுக்கு சென்றான். ரத்தினசாமி எந்த நாளிலுமே வீட்டில் படுத்ததில்லை. குருமூர்த்தி வீட்டு ஒட்டு திண்ணையில்தான் படுப்பது வழக்கம். இது 7-8 வருஷமாக ஏற்பட்டுவிட்ட பழக்கம். அந்த வராந்தா ஒட்டு திண்ணையிலே சுருட்டி வைத்திருக்கும் அந்த படுக்கை, அதை யாரும் கலைக்க மாட்டார்கள், நகர்த்த மாட்டார்கள்.
மாலையில் அங்கே தள்ளாடி தள்ளாடிப்படி வந்த ரத்தினசாமி அவன் தூரத்தில் வரும்போதே பெரிய திண்ணையில் குருமூர்த்தி உட்கார்ந்திருப்பதை அவன் கண்டான். எப்போதும் அவனை கண்டதுமே புன்சிரிப்போடு வரவேற்கும் வழக்கமுள்ள அந்த முகத்திலே அன்றி ஈயாடவில்லை. ரத்தினமே கிட்ட வர வர அவனுடைய முகம் குரூரமாயிட்டது. கடைசியிலே சரல் என்னும் எழுந்து மகா ஆத்திரத்துடன் அந்த ஒட்டு திண்ணை படுக்கை மீது அவன் கண் பார்வை பலமாக ஒரு உதை விட்டார். அது 2 கஜ தூரம் எழும்பி நடுரோட்டிலே போய் விழுந்தது. ரத்தினம் பிரமித்து போய் வாசல் பூவரச மரத்தடியிலே சப்த நாடியும் முடுங்கி குன்றியவனாய் சிலை போல நின்றான். குருமூர்த்தியும் சிறிது நேரம் எங்கேயோ வெட்ட வெளியே பார்த்தவராய் நின்றார். பிறகு அந்த இடத்தை விட்டு அப்பால் போய்விட்டார். ரத்தினத்துக்கு சிறிது சுய நினைவு வந்தது. மனித மிருகம், மனித மிருகம், மனித மிருகம் என்று முணுமுணுத்துக் கொண்டே நடந்தான். நடுவீதில் அவந்தரையாய் கிடந்த படுக்கையை சுற்றி கையில் எடுத்துக்கொண்டான். மனிதனுக்கும் பசியும் தாகம் இருக்கின்றன. இயற்கையின் தோண்டுதலுக்கு அவனும் தான் ஆட்படுகிறான். தீ, காற்று, நீராவி, மின்சாரம் இவையெல்லாம் விசை கொண்டு கண்மூடி தொழில்படுவது போல உணர்ச்சி வேகத்தில் உடம்பின் விறுவிறுப்பிலே உள்ளத்தின் பரபரப்பிலே தன்னை அறியாமல் என்னென்னவோ செய்து விடுகிறான். நியாயம், தர்மம், சத்தியம், பாவம், புண்ணியம் எல்லாம் விவகார பேச்சு. உள்ளே பொங்கி விடும்போது இவையெல்லாம் அர்த்தமற்று போகின்றன. உண்மை என்ன? கல்யாண சந்தடியிலே அது நடந்து விட்டது. ரத்தினத்தின் ஆயுள் பரியந்தம் நிரந்தர வேதனையே நல்கிட்ட அதுதான். 4 பேர் அங்கேயே கிசு கிசு என்று அது பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் குருமூர்த்தியின் காதில் அதே போல யாரும் துணியவில்லை. ஆனால் ஊர் திரும்பி வந்ததுமே அவருக்கு எப்படியோ அது எட்டி விட்டது. வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தால் ஒரு மனிதனுக்கு எப்படிதான் இருக்கும்? குருமூர்த்தி அந்த நிமிஷத்திலே என்ன வேண்டுமானாலும் செய்திருக்க முடியும். ஆனால் அவர் மாணி, வேதாந்தி, சாந்தமூர்த்தி, சாந்தம் என்ற குன்றை குடைத்து வரும் ஆத்திரம் கங்கையின் வீழ்ச்சியாக இருக்குமா? அது அருவி நீர் போல் வழியற்று போய்விட்டது. அன்று முதல் குருமூர்த்தி வேறு மனிதராகிவிட்டார். நச்சு தோய்ந்த பாம்பு போல் ரத்தினமும் அவர் கண்ணிலுமே படந்து துணிவின்றி ஒளிந்து ஒளிந்து நடமாடினான். சிவகாமி அதற்கு பிறகு வெகு காலம் உயிரோடு இருக்கவில்லை. அவளுடைய கடைசி நாட்கள் எப்படி இருந்திருக்கும் என்பதை சில நடைமுறைகளாலும் அரைங்குறைமாய் கேள்விப்பட்ட சில தகவல்களாம் ஊகித்து அவன் கற்பனை செய்ய முடிந்தது. அவளை குருமூர்த்தி ஒரு வார்த்தையும் கடிந்து சொல்லவில்லை. ஓடு வெளியே என்று துரத்தவில்லை. தாமரை இலையிலே நீர் போல் வீட்டிலே இருந்தும் இரவாதவராக ராஜரிஷி போல் மனதுறவு பூண்டு அவர் வாழத் தொடங்கினார். சிவகாமி அவள் சாகும் முன்பே விஷயம் குருமூர்த்தியின் காதுகளை எட்டியவுடனே உண்மையில் செத்து விட்டாள். நடனமாடும் சவமானாள். அதோடு அன்று ஆரம்பித்த காய்ச்சல் படிப்படியாக உயிர் கொடிக்கும் பெருநோயாக மாறி சில மாத காலத்தில் அவள் ஆயுளை தீர்த்து விட்டது. இதெல்லாம் ஒன்று விந்தை இல்லை. மயானத்திலே அவளுக்கு கொள்ளி வைத்த பின் குருமூர்த்தி தம்மை மீறி வாய்விட்டு சொன்னாராமே சில வார்த்தைகள். அவைதான் ரத்தினத்தின் நெஞ்சை இன்னும் வாழ் போல் அறுக்கின்றன. நீ இனி புனிதையாகிவிட்டாய். உன் மூடத்தனத்துக்கு பிரயாச்சித்தம் ஏற்பட்டு விட்டது. போ, சுமங்கலியாய் போய் வா. ஆனால் அவன் அவன் அந்த அறியாத வாலிபன். இதோடு அவர் நின்று விட்டாராம். என்ன சொல்ல எண்ணிருப்பார்? என்னதான் எண்ணிருப்பார்? இனி அதை அறியும் வகை ஏது? 6 மாதத்துக்கு முன்வரையில் முனிவரை போல் வாழ்ந்து வந்த அவரும் தான் போய்விட்டாராமே. இந்த பெட்டி வண்டி இதை அந்த சாந்தப்பனை தவிர வேறு யாரும் தொடக்கூடாது என்று அவர் சொன்னாராம். அவனுக்கு வெகு நாட்கள் வரையிலும் இதிலே எந்த நேரமும் துக்கம் நிறைந்த முகத்தோடு வந்து படுத்திருந்து சில வருஷங்களுக்கு முன் உயிரை விட்டானாமே. என்ன விந்தை! அவள் மாண்ட பிறகும் யாரும் அறியாமல் ஊரை விட்டு ஓடிய ரத்தினம் எங்கெங்கோ திரிந்தான். எவ்வளவோ பொருள் சம்பாதித்தான். உள்ளத்தின் சுமை மாத்திரம் சுமக்க முடியாம பெரும் பாரமாக இருந்தது. பல பெண்கள் அவனை நாடி வந்ததும் மனம் புரிய அவன் மனம் இசையவில்லை. கொங்கண சேரியை வந்து பார்க்க எத்தனையோ தடவை என்னவோ ஒரு ஆசை வந்தது, உந்தியது. ஆனால் ஒரு பயம் கூடவே வந்து அதை அத்தனை தடவையும் தடுத்தது. கடைசியாக இந்த தடவை வந்தே விட்டான். வந்து இந்த காட்சியை காணவா? இதை அவன் கனவும் காணவில்லை. வாழ்க்கையிலே அவருடைய மணிப்பு ரத்தினத்துக்கு இல்லை. இனி என்ன பரிகாரம், என்ன பிராச்சிதம்? செல்லரித்த அவன் மனதுக்குள் கடைசி வரைக்கும் நிம்மதியே கிடையாது. அவனுடைய உள்ளத்திலே ஒரு சங்கல்பம் எழுந்தது. குருமூர்த்தியின் வீடு இன்னும் யாருக்கு சொந்தமானாலும் சரி, அவர்களுக்கு என்ன விலை கொடுத்து வேண்டுமானாலும் இந்த வீட்டை வாங்க போறேன். வண்டியை தன் ஆயுள் வரைக்கும் குருமூர்த்தியை போலவே தானும் காப்பாற்ற போகிறான். அப்புறம் வீட்டுக்கூடத்திலே அவர்கள் ஒருவருடைய படங்களை வைத்து நித்தமும் மன்னிப்பு கோரி பிரார்த்திக்கலாமா? ஐயோ, அப்போதாவது இரவிலே என்றாவது அயர்ந்த தூக்கம் வருமோ? இல்லை, வராது. அவன்தான் மக்பத்த மாதிரி தூக்கத்தை என்றைக்கோ கொலை செய்து விட்டானே. அவனுக்கு இனி ஒரே தூக்கம்தான் உண்டு.
கடைசி நாளில் ஆனால் கடுந்தவமின்றி இனி வாழ முடியாது என்றே அதை அவன் தொடங்கப் போகிறான். சிந்தனை புயலில் அலைக்கொழிக்க பெற்ற ரத்தினம் எத்தனையோ கடின உழைப்பு பிரிந்தவனைப் போல் உடல் சோர்ந்து அந்த பழைய ஒட்டு திண்ணையிலே போய் பொத்தண்டு உட்கார்ந்து அதன் சார்மனையிலே தலையை சாய்த்தான். இனி என்றும் இங்கேதான் அவனுக்கு படுக்கை. ஆனாலும் விரிப்பு மாத்திரம் ஒன்று கிடையாது, கண்டிப்பாக கிடையாது.